வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கால் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்க்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வரோம். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களை உண்மையாக விரும்பும் ஆண் உங்களை எந்த ஒரு இடத்திலும் யாரிடமும் விட்டு கொடுக்காமல் எப்போதும் பேசுவார்கள். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர், இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இப்போ நான் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன விரும்புகிறாங்க. நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போயிருக்கோம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனை வரும்பொழுது நான் அந்த இடத்துல இல்லை, நான் அப்போ தான் வரேன், நீங்கள் அந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீ பண்ணியிருப்ப, நீ இந்த மாதிரி ஆளுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டா அந்த ஒரு நேரத்தில் உண்மையான காதல் இல்லை. பட் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு உனக்கு எப்போ நான் சப்போர்ட் பண்ணணும், அப்போ ஒரு உண்மையான காதல் இருக்கும். ஸோ ஈஸியாக சொல்லணும்னா அதுக்கான அர்த்தம் இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களோட லைஃப்பில் எப்படின்னு. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால், நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது உங்களை சிரிக்க வைக்க அவர்கள் ஏதாவது விதமான கிறுக்குத்தனமாக செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஒரு நபர் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல்னால தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகமாக இருக்க டைமில் அவங்க கிறுக்குத்தனமாக பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்குது. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு விருப்பப்படலை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு தேவையில்லை. உண்மையான அன்பு இருந்தால் முதலில் செய்ய வேண்டியது காதலுக்கு நபருக்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டியது. அதை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். லவ், இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்டிங்கில் தான் வந்து நிற்கும் முழுசா. கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அதுதான் உங்களோட உண்மையான அன்பு, காதல் எல்லாமே. நீங்கள் உங்ககிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு உங்கள் கூட பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு உங்கள் கூட சுற்றி பார்க்க வராங்க, எந்த அளவுக்கு உங்கள் கூடலாம் வாழ்கிறாங்க அப்படின்றத வச்சு தான், நேரத்தை பொறுத்து தான் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த முடியும். நேரத்தை கொடுக்கலன்றதுக்காக காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த காதலையும் தாண்டி உங்களை வாழ வைக்கிறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுறதுக்கு தேவையான பணத்திற்காக அவங்க அலையலாம். சப்போஸ் அது இருந்தும் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இல்லை. அதை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் விரும்பும் ஆணுடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லை என்றால் அந்த ஆண் உங்களை உண்மையாக விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க, அந்த ஒரு நபர் கூட இருக்கும்போது பயம் பதட்டம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் உங்களை உண்மையாக தான் விரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த ஒரு நபர் விரும்பும் போது பயம் பதட்டம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சில டைமில் ரொம்ப பதட்டமாக இருக்கும், ரொம்ப நெர்வஸாக இருக்கும், ஒரு சில மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். அது அவங்க கூட இருக்கும்போது மட்டும் இருக்கும். பட் அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஒரு நபர் உங்களை உண்மையாக விரும்புகிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ சில விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்புது. அவங்க பண்ண தப்பு தான் உங்களோட மனசை போட்டு குழப்புது. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு நீங்கள் இதை தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பிடித்ததை ஒரு ஆண் செய்யாவிட்டாலும் கூட உங்களுக்கு அதிக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்களை உண்மையாக விரும்புகிறார்கள். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் எனக்கு பிடிச்சதே பண்ண மாட்டாங்க, எனக்கு பிடிச்சதுக்கு எத்தாப்புலே எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்கள் மேலே உண்மையான அன்பு இல்லையான்னு கேட்டால் இருக்குதுங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க உங்களுடைய பாதுகாப்பு. இப்போ நைட் டைமில் நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வேலை வருது, அந்த இடத்துலையும் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கவே இருக்காது. என்ன ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தாலும் உங்களை சேஃப்டி பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான காதல். எந்த ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தால் உங்களை நடுரோட்டு விட்டு போனால் உங்களுக்கு ஏதாச்சும் நிலைமை ஏற்பட்டால் யார் எந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு ரீசனால் உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பக்கூடிய ஆண் உங்களோட பாதுகாப்பு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உங்களை வீட்டில் விட்டுறதுக்கு தான் போவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சேஃப்டி எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் ஒரு உண்மையான காதல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்புறவங்க நம்பலாம், இதெல்லாம் போய் நம்ப முடியாதுன்றவங்க நம்பாமல் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்காதும் உங்களோட. ஸோ கைஸ், நம்ம வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.